ஏன்டா இப்படி டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ்லாம் வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்த படம் தான் இன்சென்ட் டேஸ்னு ஒரு படம் 2010 ரிலீஸ் ஆச்சு இது. அண்ட் இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். தமிழ் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி. இந்த படத்தோடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டே ஒரு ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு கேர்ள், ஒரு பாய், 2 பேருமே ட்வின்ஸு. ஸோ இந்த ட்வின்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 லெட்டர் தந்திருக்கேன். ஸோ அந்த 2 லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று உங்கள் அப்பா கிட்டேயும், இன்னொன்று வந்து உங்கள் பிரதர் அண்ணன்கிட்டயும் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி தான் நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. நமக்கு தான் அண்ணன் அப்பா யாருமே இல்லையே அப்படின்னு தானே சொல்லி வளர்த்துருக்காங்க நம்ம அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது, இல்லை சரி ஓகே இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தேடி போகிறாங்க. ஸோ அப்படி தேடி போகும்போது இந்த இன்னொரு ட்வின், அந்த கேர்ள் ட்வின்னுடைய போர்ஷன்ஸ் தான் படம் ஃபுல்லாக வரும். அண்ட் அந்த ட்வின்னை வந்துட்டு காமிக்கும் போது அவங்களுடைய அம்மாவுடைய பாஸ்ட் இந்த மாதிரியான நிறைய இடத்துக்கு பாஸ்ட் ப்ரெசென்ட்னு போயிட்டு வரும். ஸோ அது ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கும்போது இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து கிளைமேக்ஸில் அதை ரிவீல் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணும்போது அந்த பையன் ட்வின் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான். இந்த மாதிரி இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸு. என்னென்னா 1+1=2ன்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அம்மா எப்படி அதை சொல்கிறாங்கன்னா 1+1=1 அவங்களுடைய லைஃப்பை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு கேட்டவுடனே அம்மா எப்படிடா இப்படிலாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை தவிர வேறு எதுவுமே யோசிக்கல. எப்படி இவங்க இதை யோசிச்சு ட்விஸ்ட்டாக வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை ஏற்றுக்கிறதே வந்து ஒரு மாதிரி கஷ்டம். ஆனால் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி தமிழில் எடுத்திருந்தால் ஒர்க் ஆயிருக்குமா என்னன்னு தெரில. அந்த லாங்குவேஜில் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக மேபி உங்களுக்கும் ஒர்க் ஆகலாம். இந்த மாதிரி த்ரில்லிங் ஸ்லோவாக ட்ராமா கூட பார்ப்பேன் அப்படின்ற மாதிரினா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அவ்வளோதான், வரட்டா, பை பாய்.